இப்போ நம்ம செட்டிநாடு முறையில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு நல்லா காயட்டும். காஞ்ச உடனே இதில் சோம்பு, சீரகம், வெந்தயம். இதில் கடுகு போடுறதில்ல. சோம்பு, சீரகம், வெந்தயம், கொஞ்சமாக வெந்தயம், சீரகம். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. நல்லா செவக்க பொரிஞ்ச உடனே இதில் கருவேப்பிலை சேர்க்குறோம். பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே நீட்டமாக 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் உரிச்சிட்டு 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, வெங்காயம் ரெண்டுமே லென்த் வைஸில் கட் பண்ணியிருக்கேன். 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி. இது நல்லா பொன்னிறமாக வரணும். இந்த பூண்டு, வெங்காயம் இது நல்ல பொன்னிறமாக வரணும். அது ஒரு நல்ல வாசம் வரும். அந்த நல்ல வாசம் வரும்போது தான் தக்காளி சேர்க்கணும். அது வரைக்கும் அதாவது மீடியம் ஃப்ளேமில் பொன்னிறமாக வர வரைக்கும், கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். வதங்கி வரும் பொழுது இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது நானே வீட்டில் செஞ்சது. அது 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கணும். அதிகம் இஞ்சி பூண்டு விழுது வேண்டாம், கொஞ்சம் 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். எல்லா மீன் குழம்புமே இதே மெத்தடு தான். எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம அந்த துண்டு மீன், மூக்கு மீன், மத்தி மீன், அயில மீன், எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ப்ரொசீஜர் இதுதான். இதே ப்ரொசீஜர் தான் எல்லா மீன் குழம்புக்குமே பண்ணணும். செட்டிநாடு சைடு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இந்த மாதிரி தான் வைப்பாங்க. சின்ன வெங்காயம் மெயினாக, தக்காளி, ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான். அப்போ தக்காளி சேர்க்குறேன். வதங்கி வந்துடுச்சு. தக்காளி சேர்க்குறேன். தக்காளி சேர்த்துட்டு அது கொஞ்சம் வதங்கும் போது அதில் உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்க்கணும். உப்பு சேர்க்கும் போது நல்லா உங்களுக்கு அந்த தக்காளி தோல் விட்டு நல்லா வதங்கி வரும், ஜூஸியாக வரும். பாதி உப்பு தக்காளியில் சேர்த்துருக்கேன். பாதி உப்பு புளி கரைக்கும் போதே சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி நல்லா வரும்போது உங்களுக்கு நல்லா அப்படியே நல்லாயிருக்கும். நல்லா உங்களுக்கு டேஸ்ட் மாதிரி அப்படியே வந்துடும், சேர்ந்த மாதிரி. அப்படி சேர்க்கும் போது எப்பவுமே தீ ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். ஃப்ளேம் கம்மியாக வச்சு தான் சேர்க்கணும். இதை சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு இது ஒரு நெல்லிக்காய், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். மீன் குழம்புக்கு எப்பவுமே புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். புளியும் உப்பும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். அதை எடுத்து கரைச்சிட்டு அதை ஊற்றிருக்கேன். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 minutes இருக்கும். நல்லா கொதித்து மேலே எண்ணெய் விட்டு வந்துடுச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் மீன் சேர்க்கணும். மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி யாராவது வீட்டில் வெஜிடேரியனாக இருந்தாங்க அப்படின்னா இந்த பக்குவத்தில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு தனியாக எடுத்துகிட்டு இதில் மீன் சேர்க்கலாம். ஸோ இது அவங்களுக்கு இது கெட்டி குழம்பு மாதிரி ஆகிடும், இது புளி குழம்பு மாதிரி ஆகிடும். இதை வெஜிடேரியன் சாப்பிட்டுக்கலாம். நான் வெஜிடேரியனுக்கு இதில் ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எடுத்துட்டு இப்போ இதில் ஃபிஷ் ஆட் பண்ண போகிறோம். கரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். இது இவ்வளோதான் மீன் குழம்புனுடைய ரெசிபி. இவ்வளோதான். இது குக் ஆனோன்னு நல்லா கொதிச்சு வருது. அந்த மீனில் இருக்க எண்ணெயும் அப்படியே ஊஸ் அவுட் ஆகி அந்த மீனோட டேஸ்ட் அந்த குழம்புல நல்லா செஞ்சிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எந்த ஃபிஷ் வேணாலும் நீங்கள் துண்டு மீன் போட்டாலும் இதே ப்ரொசீஜர் தான். இதை அப்படியே திருப்பி விட்டுட்டேன். இந்த மீன் அப்படியே திருப்பி விட்டுட்டு இன்னும் 1 நிமிஷம் திருப்பி விட்டு 1 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். ஏன்னா மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு தடவை திருப்பி விட்டு ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன். ரொம்ப சூடான சாதத்தோடு சர்வ் பண்ண வேண்டியதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.